மாப்பிள மாப்பிள இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. மாப்பிள உங்க நிச்சய மோதிரத்தை காட்டுங்க. என்ன மாப்பிள தயங்குறீங்க? நிச்சய மோதிரத்தை காட்டுங்க. ஐயோ, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? ரேவதி போட்ட நிச்சய மோதிரம் எங்க? கரண்ட் போனப்போ என்னை யாரோ இழுத்து பிடிச்சு வாயை பொத்திட்டாங்க. என்னோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள ரேவதி கையில எப்படியோ மோதிரத்தை போட்டாங்க. ரேவதியும் என் கையில மோதிரம் போடவே இல்லை. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல மாப்பிள. இல்ல அத்தை, எல்லாரும் முன்னாடியும் நான் ரேவதி மோதிரம் மாத்தலன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும். எனக்கு மட்டும் இல்ல, ரேவதிக்கும், பர்டிகுலரா உங்களுக்கும் அது அவமானம் இல்லையா? அதனாலதான் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நான் அமைதியாவே இருந்துட்டேன். என்ன நீ செஞ்சது நியாயம் நினைக்கிறியா? எது நியாயம் அநியாயம்னு எனக்கும் தெரியும். நான் இருக்கும்போதே ரேவதிக்கு சரி என்ன விடுங்க. பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்றீங்களே, இது எந்த நியாயத்துல வரும்? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ள, அவனை அடிச்சு ஓட விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரேவதியோட மனநிலைமை இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு சாதகமா இல்லை. பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன் தாயை அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஓம் சக்தி பராசக்தி அபிராமி தாயே போற்றி போற்றி, தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. நிலா பூஜைக்கு நேரமாச்சு, எல்லாரும் சீக்கிரமா வாங்கோ. என்னங்க இரு, ஏதோ பூஜைன்னு சொன்னீங்க, கையில ஜல்லடைய வச்சிருக்கீங்க. மாவு ஏதாவது ஜலிக்க போறீங்களா? தம்பி, இந்த பூஜையோட முக்கியமான அம்சமே இந்த ஜல்லடை தான். அப்படியா? அப்படியே அந்த முக்கியமான அம்சம். இந்த பூஜைக்கு நிலா பூஜைன்னு பேரு. கல்யாணமான பொண்ணு தன் கணவரோட ஆயுள் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நிலாவை பார்த்து வேண்டிக்கிட்டு இந்த ஜல்லடை வழியா கணவனை பார்க்கணும். அப்படி பார்த்தா அவ வேண்டினது நடக்கும். பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது நம்பிக்கை. வித்தியாசமான கான்செப்ட் தான். ஏன் மாமா, இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. பண்ண மாட்டீங்கல்ல? சாரி மாமா. பூஜைக்கு வந்தா பயபக்தியோட இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. சாரி அத்தை. கல்யாணமான பொண்ணுங்க வலது பக்கமா வந்துருங்க. ஒவ்வொருத்தரா நிலாவை பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க அவங்க மனைவி முன்னாடி வந்து நிக்கணும். நான் சொல்றது புரியுறதா? மாமா, எப்படியாவது ரேவதி சகலைய பாத்துறணும். எப்படி? ஏங்க, நம்பிக்கையோட இருங்க, அது தன்னால நடக்கும். மாப்பிள, ஐயர் சொன்னதை கரெக்டா கேட்டீங்கல்ல? இந்த பூஜையை சரியா பண்ணிடுங்க. சரிங்க அத்தை. ரேவதி ஜல்லடை வழியா பார்க்கும்போது நான் அவளுக்கு நேரா நிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாப்பிள. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ரேவதி, நீயும் உங்க அக்கா கூட இந்த நிலா பூஜையில கலந்துக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. ஐரே, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். என்ன பண்ணலாம்? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? மாமா, ரேவதி முன்னாடி சகல வந்து நிக்கணும். அதே நேரத்துல மருது வெளியே போகணும். அதுவும் அவனா போற மாதிரி இருக்கணும். பேசாம அவனுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துடலாமா? பாத்தியாமா உன் புருஷன் சொல்றத?
ஏம்மா நான் பேசிக்கிட்டே இருக்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஷூவை பார்த்துட்டு இருக்க. யார் ஷூ இது? அப்பா அது அந்த மருதோட ஷூ தான்ப்பா. அதுல 4 கட்டெரும்பு பிடிச்சு போட்டா எப்படி இருக்கும்? வா ரே வா, வாட் அ கிரிமினல் மைண்ட். இங்க தானே சக்கரை போட்டோம், இங்க இருந்த சக்கரையவே காணோம். எருமை வந்து சாப்பிட்டு போயிருக்குமோ? என்னது சாப்பிட்டு போயிடுச்சா? இருங்க வரும். எறும்பு எறும்பு வாமா வாமா ப்ளீஸ்மா, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா. இப்பன்னு பார்த்து எங்கம்மா போயிட்ட? வாமா வாமா, சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் வந்து காலை கடிப்பியே. உன்னை தேடணும்னு வந்தப்ப வந்து என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றியே. சக்கரை போட்டதெல்லாம் வீணா போயிடும் போலயே. எறும்பு எறும்பு, ஐயோ ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நான் யாரு? சும்மா கேக்குறப்பா, நான் யாரு? சாமுண்டீஸ்வரி ஃபேமிலியோட மூத்த மருமகன். என் நிலைமை இப்படி கட்டெரும்பு தேடுற அளவுக்கு ஆகி போச்சே. மிஸ்டர் கட்டெரும்பு, எறும்பு எறும்பு, வாமா வாமா வாமா, ஜு 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 ஜு, மியா மியா மியா, வாமா தயவு செஞ்சு வந்துருமா. ரோகிணி, ஒரு எறும்பு வருது, ஒரு எறும்பு வந்துருச்சு, டப்பா கொடு. ஐயோ, டப்பா எடுத்துட்டு வரலையேங்க. எப்படி, எறும்ப வாயில போட்டு எடுத்துட்டு போறதா? நம்ம என்ன பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போலாமா? அப்போ நீ மருத எறும்பு கடிக்க பிளான் பண்ணல, என்ன கடிக்க வைக்க பிளான் பண்ற. இத பாரு, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்ல. தயவு செய்து போய் டப்பா எடுத்துட்டு வந்து சொல்லிட்டேன். எறும்பு எங்கம்மா போன? இங்க தானே இருந்த. வாமா வாமா. ஐயோ ரோகிணி, நிறைய வருது, சீக்கிரமா வா. சில நேரம் ஒரு எறும்பு, சக்கரை போட்டா பல எறும்பு, அங்க இருக்குது சகப்பு எறும்பு, இதுதான் கட்டை எறும்பு எறும்பு. ஏங்க நீங்க போடுங்க, பாக்கல. ரோகிணி, நீ போ, நான் அவனை பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ, என்ன சகல மாப்பிள்ள சூ போடாம நின்னுகிட்டு இருக்க? என்ன திடீர்னு அக்கறை? அக்கறலாம் ஒண்ணும் இல்ல. சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு மாப்பிள்ளையா வரணும்னா அதுக்கு ஒரு தனி கெத்தான அம்சம் இருக்கணும். ஏதோ மாப்பிள்ளையாக போறீங்களேன்னு சொன்னேன். ஹலோ, ரொம்ப யோசிக்காதீங்க, போய் சூ போடுங்க. கால் ஈரமா இருக்குன்னு தான் நானே கழட்டி விட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை இதெல்லாம் பாத்துக்கிட்டு சூ போடலன்னா நல்லாவா இருக்கும்? போய் போடுங்க, போங்க போங்க. இவன் வேற.